வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 6ஆம் தேதி 1வது மாதம் 2019ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாளால் என்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தேவையில்லாத இடத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருந்தால் போதும். குறிப்பாக அண்டை அயலார் விஷயத்தில் சிறு சிறு குழப்பங்கள் காணப்படும். நீங்கள் நகர்ந்து விடுவது நன்மை தரும். வெளிவட்டாரத்தில் ஓய்வாக இருந்தாலும் வெளிவட்டாரத்தில் சென்று உழைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. மனசஞ்சலமும் கோபப்படாதீர்கள். எல்லா விதத்திலும் நமக்கேன் இப்படி எல்லா ஓய்வு இல்லாமல் இப்படி இருந்து என்ன செய்ய போகிறோம் என்று சலிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய நாளாகவும் காணப்பட்டாலும் பொறுமை காப்பது பல விதத்தில் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக பெற்றோர் பெரியோர் கூறுவதை தயவுசெய்து கேட்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். அனாவசிய பயணங்கள் தவிர்த்து கொள்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக இரவு நேர பயணங்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்ப்பது மிக மிக நன்மை தரும். முடிந்த அளவுக்கு ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் தேவையில்லாத நட்பு மற்ற விஷயத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பதும் நன்மையும் அனுகூலங்கள் ஏற்படும். சுபகாரியத்திற்கு உண்டான பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பது உங்களுக்கு ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பு சம்பந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். குடும்பத்தில் தேவையில்லாத சிறு சிறு வாக்குவாதங்கள் தேவையில்லாத மன நிம்மதியை கெடுத்து விடலாம். எனவே குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது நிதானத்துடன் இருப்பது இன்று பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு தேவையில்லாத குழப்பத்திற்கு அறுவடையை ஏற்படுத்தக்கூடாத நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மனதிற்கு விட்டு பேசக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. சுப விஷயங்கள் நல்ல செய்திகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்குண்டான பேச்சுவார்த்தையும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருவதும் தீர்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் வருவதும் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உண்டான அனுகூலங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். பயணங்கள் உத்தியோக அமைப்புக்கு உண்டான மாற்றங்கள் எல்லாவற்றிலும் இன்று தைரியமாக இறங்கி வெற்றியை ஏற்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். வயிற்று உபத்திரம் உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது தேவையானவர்களுக்கு மட்டும் அது பொருந்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும் பூர்வீக சொத்துக்களை பற்றி பிறகு பார்த்து கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். முடிந்த அளவுக்கு ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் பழைய காரியங்கள்லாம் முடிக்க வேண்டிய காரியங்கள்லாம் முடித்து கொள்வதும் பல விதத்தில் ஏற்றத்தையும் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான நல்ல செய்திகள் நிச்சயமாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மிகப்பெரிய அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். பயணங்கள் அனுகூலத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தை பெற்றுத்தரும். புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அதில் மிகப்பெரிய வெற்றியும் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி சிறிதளவு ஆவேசப்படுவது கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தென் தடவை வார்த்தை மிகப்பெரிய வசந்தத்தையும் ஆனந்தத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இல்லாதனால் அனாவசிய செலவுகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றமும், உறவினர் வருகை, உறவினர் வீட்டுக்கு செல்வது, நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவு சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையீடு கூடவே கூடாது. புதிதாக அறிமுகமாகவர்களும் பயணங்கள் மற்ற விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் சங்கடத்திலும் ஏற்படுத்தி விடலாம். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட சிறிது கவனம். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இன்று களவு போவதற்கும் இந்த தொலைந்து போவதற்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் பண விஷயம் மற்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது மகரத்துக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில் அமைப்பில் இருந்த சுணக்கங்கள் மறைந்து மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்கள் ஏற்படும். அசையாம சேப்பல் சேர்க்கை ஆனந்தத்தையும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கும் உயரக்கூடிய காலகட்டமாக இன்றைய நாள் காணப்படுகிறது. கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திற்கு தேவையான ஒரு நல்ல விஷயம், சுபகாரியத்திற்கு உண்டான பேச்சுகள் தைரியமாக ஆரம்பிப்பது மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். தொழில் அமைப்பில் இருந்த சிக்கல்கள் தீருகிறது. ஓய்வாக இருந்தால் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளமாக பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படுவதற்குண்டான உன்னதமான சூழ்நிலை தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில் அமைப்பில் இருந்த சிக்கல்கள் நிச்சயமாக தீரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.